மதுரையில பிறக்கணும், 12ஆம் தேதி எல்லாம் திருச்சியில பிறக்கணும்ன்ற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? எல்லா டைம்லயும் எல்லா ஊர்களையும் குழந்தை பிறகுது. அதனால குழந்தை பிறந்த ஊரை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனா ஜோசியத்துல இதை எல்லா நாடுகளுக்கும், எல்லா ஊர்களுக்கும், எல்லா பகுதிகளுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஒரு சில சம்பவங்கள், சில சனியோ ராகுவோ, சனியோ செவ்வாயோ செக் பண்றது, சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா கட்டுமானத்துறை, டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க, வீட்டுல தையல் மிஷினாச்சும் இருக்கும். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்தா அதுவும் சுக்கிரன் சந்திரன் ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்களா கிரகத்தை வச்சு அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அது நார்மலான ஜோதிடத்துல கணக்கிட முடியுமா, இல்ல நாடி ஜோதிடத்துல மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும்? இல்ல, நாடி ஜோதிடம்ன்றது ரெண்டு நாடி இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நானும் ரோஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட கிரகத்தை வச்சு அவங்களுடைய ஊர் என்ன, அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்க பிறந்த சூழல் எப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி உண்மையிலேயே கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, அப்படி கண்டுபிடிக்கலாம்னா எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலான்றத பத்தி தான் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்ப அந்த கிரகத்தை வச்சு அவங்க பிறந்த ஊரு, அவங்க பிறந்த சூழல்லாம் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்களே, உண்மையில அது கண்டுபிடிக்க முடியும்? பிறந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படி பாக்குறதா இருந்தா 10ஆம் தேதி எல்லாம் மதுரையில பிறக்கணும், 12ஆம் தேதி எல்லாம் திருச்சியில பிறக்கணும்ன்ற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? எல்லா டைம்லயும் எல்லா ஊர்களையும் குழந்தை பிறகுது. அதனால குழந்தை பிறந்த ஊரை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனா ஜோசியத்துல கிரகங்களை வைத்தோ ராசிகளை வைத்தோ ஊரை பத்தி பேசுறதுக்கான ரூல்ஸ்கள் இருக்கு. அப்ப அது எதுக்கு சார் இருக்கு அப்படின்னா, அது ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் கிடையாது. இப்ப முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய சூழல் ஜோதிடம் சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் எப்படி இருப்பாங்க, உலகம் எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கிறது சூழல் ஜோசியம் அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றது. அது சமஸ்கிருத சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்றாங்க. இது என்ன செய்யுதுன்னா, சில தவறுகள், சில தீங்குகள் அல்லது இயற்கை சீற்றங்கள் எந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ராசிகளை ஊர்களாகவோ பகுதிகளாகவோ பிரிச்சு நம்மளுக்கு அதை சொல்லுது. அதுக்காகத்தான் அந்த ராசிகளுக்கான ஊர்களுக்கு உதாரணமா இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்கும், ஜோசியம்ங்கிறது ஒரு அனுமானம் தான். அப்ப இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரூம்ல வடக்கு மேல் பகுதியை மேசம்னு ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சு அப்படியே கீழே கன்னி வரைக்கும் கீழே ஒரு ரவுண்ட், இப்ப சதுரமா இருந்தா சதுரமா பிரிச்சுக்கணும். கண்ணில இருந்து மேல ஏறி கொஞ்சம் முக்கால்வாசி போய் திருப்பி நடுவுக்கு கொண்டு மீனத்தை நிறுத்தணும். அப்ப மேசம், ரிஷபம், மிதுனம், கடல் மீனத்தை நிற்கும். இதை எல்லா நாடுகளுக்கும், எல்லா ஊர்களுக்கும், எல்லா பகுதிகளுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஒரு சில சம்பவங்கள், சில சனியோ ராகுவோ, சனியோ செவ்வாயோ சில இடங்கள்ல சேரும்போது அந்த ராசிகள் குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் ஏதோ ஒரு அசம்பாவிதமோ நன்மையோ நடக்க போகுதுன்னு நம்ம சொல்றதுக்காக தான். இதை தவிர இது பிறந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த ஜோசியனாலே முடியாது. ஆனா ஒருத்தன் பிறந்த பகுதி எப்படி இருக்கும், ஏன்னா ஒருத்தன் வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பேரு ஆரம்பிக்கிறப்ப உங்க பேரை சொல்லி ஆரம்பிச்சீங்க. அதுல இந்த ரோஸ் அப்படிங்கிறது சுக்கிரன் அல்லது செவ்வாயுடைய பேர் தான் ரோஸ். உங்க ஜாதகத்துல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பவரா இருந்ததுனால அந்த பேர் வரும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அப்ப சுக்கிரனுடைய பகுதி ஏதாச்சும் டெக்ஸ்டைல், இல்லைன்னா பூக்கடை, இல்லாட்டினா ஏதாச்சும் இந்த சினிமா தியேட்டர், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு இந்த ஆடம்பர இது, அப்புறமா இந்த மேக்கப் போடுறாங்க இல்லைங்களா, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஒரு பகுதி. அதுக்கப்புறம் செவ்வாய்ங்கிறது குடோன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் மெக்கானிக்ஸ், இது மாதிரி ஒரு பகுதி நீங்க போற இடத்துல திரும்புற இடத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா இது மாதிரி இருந்தா தான் இந்த கிரகங்கள், அப்ப நம்ம வசிக்கக்கூடிய பகுதியை நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த இடத்துலதான் இருக்கும், இந்த பேர் இருக்கக்கூடிய முருகன் பாத்திர கடைக்கு பக்கத்துல அவங்க வீடு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இது மாதிரி ஒருவேளை ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரன் பவரா இருக்கு அப்படின்னா நீங்க வசிக்கக்கூடிய பகுதி நீர்நிலைகள் சார்ந்த பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர பர்டிகுலரா இந்த ஊர்ல இத்தனாம் தேதி பிறப்பாங்கன்னு யாரையும் நம்ம பிரிச்சு பேச முடியாது. அப்ப ஜாதகத்துல நீங்க இந்த ஜாதகர் இந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஆதார் கார்டுல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. கைரேகை வச்சோன்னே இவர் எந்த ஊருக்காரர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைங்களா? அப்படி செய்ய முடியாது. எல்லா ஊர்களையும், எல்லா நாடுகளையும், எல்லா நேரங்களையும் குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் பிறக்கும். அப்ப கவர்மெண்ட் பில்டிங் பக்கத்துல சூரியன் பவரானவன் பிறக்குவான், ஆத்துக்கு பக்கத்துல சந்திரன் பவரானவன் பிறப்பான். அப்ப அவன் வசிக்கக்கூடிய பகுதிகளை பிரிக்கலாமே தவிர இந்த ஊருன்னு சொல்ல முடியாது. சரிங்களா?
ஓகே, அதே மாதிரி இந்த கிரகத்தை வச்சு அவங்க எந்த தொழில் செய்ய போறாங்கன்னு கூட அது decide கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லலாம். அது எப்படி சார் அது கண்டிப்பா, அதாவது நம்மளுடைய ராஜநாடி மெத்தட்ல ஒவ்வொரு மெத்தட் வந்து ஜோசியத்துல வந்து 6ஆம் இடத்தை வந்து வேலைன்னு சொல்றாங்க. எல்லா ஜோசியத்திலையும் 10ஆம் அதிபதி யாரு, 10ஆம் அதிபதி யாரோட சேர்ந்திருக்காங்க, அவங்க எந்த ராசியில உட்கார்ந்துருக்காங்கன்ற அடிப்படையில் வேலை சொல்லுவாங்க. ராஜநாடியில எப்படி சொல்றோம்னா, ஒரு கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தா அதுதான் அவருக்கு வேலை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிரகங்கள் இணைந்திருக்கும் போது வேலையை கொடுக்கின்றது. அப்ப பரிவர்த்தனையோ வக்ர கிரகங்களோ அல்லது இணைவு பெற்ற கிரகங்களோ அவருடைய வாழ்க்கையோ வேலையோ தீர்மானிக்கின்றப்ப, சார் உங்க ஜாதத்துல இந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு, இந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, இந்த கிரகம் வக்ரமா இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி தொழில்கள் நீங்க செய்வீங்க அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர, ஆனா நிறைய பேருக்கு நிறைய கிரகங்கள் இதா இருக்கும். அப்ப எல்லா தொழிலும் செஞ்சு வருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒருவேளை மீடியா படிச்சிருக்கலாம், நான் இப்ப ஜோசியருக்கு படிக்கல, நான் படிச்சது மெக்கானிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒருவேளை நான் மெக்கானிக் ஃபீல்டு படிச்சு நான் ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க ஜோசியரா போவீங்கன்னு என்கிட்ட சொன்னா என்ன ஆகுது, எனக்கு அது புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒருவேளை நான் இந்த மாதிரி வரவங்களுக்கு நான் வந்து சார் நீங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுவீங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வீங்க, அப்படி ஐடியாவே இல்ல சார்னு வாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு சார் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வாங்க. அது வந்து என்னன்னா கிரகங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளையும் ஒவ்வொருத்தங்க வருவாங்க. அப்படிங்கிறப்ப அது மொத்தமா சொல்லலாம். ஆனா ஜோசியர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, ஜாதகர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரான்றது அவருடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய தொழில அவங்க செஞ்சு வந்துருவாங்க. அப்ப ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களும் இணைவு பெற்ற கிரகங்களும் அவருடைய தொழிலை தீர்மானிக்கின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த கிரகம் வந்துட்டு ஒரு சில கிரகம் அவங்களோட தொழிலை நிர்ணயிக்கும் சொல்லிட்டு, அதே மாதிரி ஏதாவது ஒரு 5 கிரகம் இந்த உதாரணத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அவங்க வந்து பொதுவாக இந்த செக் பண்றது, சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா கட்டுமானத்துறை, டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க, வீட்டுல தையல் மிஷினாச்சும் இருக்கும். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருந்தா, அதுவும் சுக்கிரன் சந்திரன் வந்து கட்டுமானம் சொல்றக்கூடிய டிசைனிங் இருக்கும். குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா வக்கீல், எந்த வக்கீல் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும் குரு செவ்வாய் இணைவு இருக்கும். சந்திரனும் செவ்வாய் சேர்ந்தா மெடிக்கல், சந்திரன் செவ்வாய் உணவையும் சொல்லும், சந்திரன் செவ்வாய் வாகனங்களையும் சொல்லும். அதுக்கப்புறமா குரு வந்து சுக்கிரனோட சேர்ந்தோ அல்லது குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாக குரு சுக்கிரன் அவங்க வந்து நிதி சார்ந்த அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் இது மாதிரி விஷயத்துல போவாங்க. சந்திரனோ சுக்கிரனோ பவரா இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா மீடியா மார்க்கெட்டிங்ல போவாங்க. புதன் பவரா இருந்தா மெடிக்கலுக்குள்ள போவாங்க. இது மாதிரி நிறைய காம்பினேஷன், நிறைய தொழில்கள் இருக்குல்ல. புதன் வக்ரமா இருக்கவங்க புதன் பரிவர்த்தனையாக உணவு சம்பந்தமான விஷயத்துக்கும் போறாங்க. கண்ணிலேயோ மீனத்திலேயோ கிரகம் இருந்தா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட், ஆன்லைன் பிசினஸ், மீடியாக்குள்ள எல்லாம் வராங்க. இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ல நிறைய தொழில்கள் இருக்கு. அப்ப பார்த்தோன்னே சொல்லலாம் இந்த தொழில். அப்ப ஆனா இல்லைங்க சார் நான் செய்யலன்னு சொல்லுவாங்க, ஆனா செஞ்சிருவாங்க. அப்படின்னா அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, இவங்க ஃபியூச்சர்ல செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுவாங்க. ஓகே சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரகத்தை வச்சு அவங்களுடைய தொழிலை நிர்ணயிக்க முடியும்னு சொன்னீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களான்றதை எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு ஜாதக சந்திரன் தான் வெளிநாட்டு யோகத்தை சொல்றதுங்க. இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சந்திரன் அந்த ஜாதகத்துல ஒரு விளிம்பாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தாலும் அவங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வெளிநாட்டுக்கே போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒண்ணு அவங்க மெடிக்கல் போகலாம், அல்லது வந்து விவசாயம் பண்ணலாம், அல்லது உணவு சம்பந்தமான ஆரம்பத்துல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கேள்வி வந்து அந்த ஜாதகத்துல சந்திரன் போறதா கண்டிப்பா போவீங்க அப்படின்னு சொல்லலாம். சில ஜாதகங்கள்ல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கும், அல்லது சந்திரனுக்கு 1 போல சனி இருக்கும். இவங்க வந்து வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெற்று வாழக்கூடிய ஜாதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். கைரேகையில இந்த இடத்துல ஒரு ரேகை இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரேகை இருக்கும். அந்த ரேகை இருந்தா அவங்க வெளிநாட்டுல வாழ்வாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்களா கிரகத்தை வச்சு அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அது நார்மலான ஜோதிடத்துல கணக்கிட முடியுமா இல்ல நாடி ஜோதிடத்துல மட்டும் தான் இதை நம்ம பார்க்க முடியும்? இல்ல, நாடி ஜோதிடம்ன்றது 2 நாடி இருக்கு. ஜீவ நாடின்னு இருக்கு, ரேகை வச்சு பாக்குறது அது தனி. நம்மது வந்து ராஜ நாடி ஜாதகத்தை வச்சு பாக்குறது தான். ஜாதகத்தை வச்சு பாக்குறதுல சின்ன சின்ன மாற்றங்களோட நம்ம பாக்குறோம். என்னுடைய அணுகுமுறைகள் வேறையா இருக்கும். எல்லா ஜோசியத்திலையும் இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிரக காரங்களையும் ராசிக்காரங்களையும் பாவக்காரங்களையும் தான் எடுத்து பேசுறோம். அவங்க வேற ஜோசிக்காரங்க பாவ அடிப்படையில இவர் இப்படி இடத்துல பிறந்திருப்பாரு. ஏன்னா சாதாரண ஜோசிய புக்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த இடத்துக்கு இந்த திசையில வந்து விளக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து புக்குகள்ல வந்து இருக்கிற லைட் எல்லாம் கிடையாது, இந்த திசையில விளக்கு இருந்திருக்கும். அந்த விளக்கு அறைக்குள்ள இத்தனை பேர் இருந்திருப்பாங்க இந்த குழந்தை பிறக்கிறப்ப. அது அந்த ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு சொல்ற லக்ன அமைப்பு, லக்ன சாரம் வாங்குறது, சாரநாதன் எங்க இருக்காருன்றத வச்சு 10ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எல்லாம் வச்சு கணக்கு போட்டு இவர் பிறக்கிறப்ப இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பெண்கள் இருந்தாங்க, இத்தனை பெண்கள் வெளியே நின்று இருந்தாங்க சொல்றாங்களே தவிர அது இப்போ எல்லாமே ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து கணிதம் செய்யணும். ஆனா எல்லா மெத்தடுகள்லயும் இவர் இந்த இடத்துல பிறப்பாரு, இந்த மாதிரி வாழ்வாருன்னு சொல்றதுக்கான ரூல்ஸ்கள் நிறைய இருக்குதான் செய்யுது. ஓகே, இப்போ ஒரு கிரகம் வந்துட்டு 2 பேருக்கு இருக்கு, 2 பேருக்குமே ஒரே கிரகமா இருக்கு, ஆனா 2 பேருமே வேற வேற வேலை எல்லாம் செய்யறாங்களா, அதை எப்படி சார் பார்க்க முடியும்? கண்டிப்பா அது அவங்களுடைய பேர்கள். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தரோட பேர் ரமேஷ், ஓகேங்களா, ஒருத்தர் பேர் வந்து சுந்தரம், 2 பேரும் ஒரே ஜாதகம் தான். அப்படிங்கிறப்ப சுந்தரம் அப்படிங்கிறவருடைய பேர் வந்து சுக்கிரன். அப்ப 2 ஜாதகலையும் செவ்வாய் சுக்கிரன் 2மே பவரா தான் இருக்கும். ஆனா இந்த பையனுக்கு வந்து சுக்கிரன் பவரா இருக்கணும், சுந்தரம் பேர் வந்திருக்கு. இந்த பையனுக்கு புதன் பவரா ரமேஷ் பேர். அப்ப இவன் என்ன செய்வான்னா புதன் தொந்தரவுகள், புதன் வேலையில செய்வான். இவனுக்கு சுக்கிரன் தொந்தரவுகள் இருக்கும், சுக்கிரன் வேலையை செய்வான். அப்ப ஒரே இடத்துல பிறந்தாலும் பெயர்களை வச்சு அவனை பிரிக்க முடியும். இருந்தாலும் 2 பேரும் காமனான தொழில கை வைக்காம போக மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இதை நிறைய பேர் நம்பாம இருப்பாங்க. நம்புறதுக்காக இப்ப உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் விஷயத்துல இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எப்படி சார் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? இம்ப்ரெஸ் பண்றது நம்ம வேலை இல்ல, நான் பண்றது இல்ல. ஆனா பொதுவாக நீங்க எந்த ஜோசியத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போனாலும் மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா கையில் எழுதப்பட்ட ஜாதகத்தை தான் அவங்க வாங்குவாங்க.
நிறைய பேர் ஜாதக நோட்டு இல்லாட்டா என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஜோசியக்காரங்களும் தமிழ்நாட்டுல கூட எல்லா ஜோசியக்காரங்களும் அதுக்கு நோட்டு இருக்குல்ல ஜாதகம், அதை எடுத்துட்டு போனா தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அதுலயும் வந்து சில ஜோசியக்காரங்க அதுல மஞ்சள் தடவாம அந்த லாபம் ஓம்லாம் எழுதாம இருந்தாலும் திருப்பி எனக்கு ஜோசியக்காரங்க இருக்காங்க. பிரிண்ட் பண்ண பேப்பர் வச்சுட்டு வரவே வராதுன்னு சொல்லக்கூடிய ஜோசியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்னன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜோசியத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, ஜோசியரை செக் பண்ணணும். அந்த ஜோசியர் கரெக்டா இருந்தா அவர் சொல்ற பலன் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா நம்ம ப்ரீ பிளான் ஆயிடுறாங்க ஜோசியக்காரங்கன்னா இவங்களை ஏமாத்துறதுக்கு இல்லைன்னா இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு, நீங்க சொல்ற மாதிரி அவங்களை அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஜோசியத்துல வந்து பானிஸ் புடம்னு சொல்றாங்க மதுரை பக்கம், இந்த பக்கம் துருவ கணிதம் பேர். அப்ப என்ன செய்யறாங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேரு, 2 பேர் கூட பிறந்தவங்க செத்து போயிட்டாங்க, தாத்தா இல்ல அம்மா இருக்காங்க, அம்மாவுடைய அப்பா இல்ல, இப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் வந்து மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய கூட இது வந்து உண்மை இல்ல. இது வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக உங்கள்ட்ட கேட்டு எழுதப்பட்ட கதைகள் தானே தவிர இதை வச்சு ஒரு ஜோசியரை நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒண்ணு இப்ப ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே அந்த ஜாதத்துல சுக்கிரன் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு நீங்க ஒரு ஆண் ஜாதத்துல நம்ம எடுத்தோடனே என்ன சொல்றோம்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அவர் தான் வந்து என்ன சொல்லணும், என்ன செக் பண்றதுக்காக அடுத்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிலர் வருவாங்க, ஒரு 100-1000 பேர்த்துல ஒரு 10 பேர் இப்படி கேரக்டர் வருவாங்க செக் பண்றதுக்காக இல்ல. அவங்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய பிரச்சனை தான் சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஜோசியம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாச்சும் டாக்டர்கிட்ட போறப்ப மாத்திரை எழுதுறப்ப எட்டி பார்ப்பான், என்ன மாத்திரைங்க எனக்கு அது செட் ஆகாது, இது சைடு எஃபெக்ட் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப டாக்டருக்கு போறன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா. அப்ப என்ன ஆனா இந்த மாதிரி பலன்கள் வரும்பொழுது டாக்டர் என்ன செய்வாரு, இப்போ நீங்க ஒரு டாக்டர் நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எட்டி பாக்குறேன் என்ன மாத்திரை எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க, கோவம் வரும். இன்னொரு விஷயம் நீங்க சரியான ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டீங்க சரிங்களா. அப்ப எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த மாதிரி ஜோசியக்காரங்களை காண்டாக்குறப்ப ஜோசியக்காரங்க என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தர் வந்து நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்கிறப்ப நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2000 வச்சுக்கோங்களேன், 2000 சொல்றேன். அவர் என்ன செய்யறாருன்னா உடனே பார்க்கணும் அப்படிங்கிறாரு. உடனே பாக்குறது எனக்கு புக்கிங் இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன செய்யறாருன்னா டபக்குன்னு ஒரு 3000 ரூபாய் பணம் போட்டு விட்டு உடனே பார்க்கணுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், காசுக்காக நீங்க பண்ணிதான் காசுக்காக பிரஷர் கொடுக்கறது. அப்ப என்னன்னா நம்ம வந்து அவரை நம்ம மதிக்க போறது இல்ல. சரி பரவாயில்ல, அவர் அவசரம் போறது நம்ம நினைச்சு பேசும்போது எனக்கு 8ஆம் அதிபதி 12ல இருக்குது, லக்னாதிபதி மறைஞ்சிருக்குதுன்னு ஆரம்பிச்சாரா என்ன செய்வேன், நான் அப்படியே அடக்கி வச்சுட்டு என்ன பிரச்சனை சார் சொல்லுங்கன்னு கேட்பேன் இல்லைங்களா. ஆனா இது மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கோ இல்லன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து அவர் நினைச்ச மாதிரி நம்ம பதில் சொல்றதுக்கோ அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன ஆயிரும் புரிஞ்சிடும். அப்ப நம்ம ஸ்லோ பண்ணிக்குவோம், நம்ம எல்லா தகவலையும் எல்லாருக்கும் பேசுற மாதிரி பேச மாட்டோம்ன்றப்ப அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சாதாரணமாக ஒரு ஜாதகர் பார்க்க வரும்போது நம்ம எடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேள்விக்கு வந்தாங்களோன்றத நம்ம சொல்லிடுவோன்றதுனால அவங்க மேக்சிமம் ஆன்சர் அதுதான் வந்தோன்றது மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி பேசல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்வாருன்னா சார் சுக்கிர புத்தி ராகு அந்தரம் போயிட்டு இருக்கு, நீங்க சொல்றது அதனாலதான் சொல்றீங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல சார் சொல்லிடுவேன் நான் சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி சிலர் வந்து தனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசணும். ஆனா தனக்கு புரிஞ்சதான் ஜோசியம் நினைச்சிருக்கவங்க நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனா செக் பண்றதுக்கு பெரும்பாலும் வரது இல்ல. சிலர் வருவாங்க, அவங்க யார் வருவாங்க அப்படின்னா நிறைய ஜோசியம் கத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய மெத்தட் கத்துக்கிட்டு இருப்பாங்க, இதுலயுமே நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அப்ப நம்மளையும் அவங்க என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல டெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப இது ஒரு கலை. அப்ப இன்னொரு விஷயம், எனக்கு வந்து மலேசியால இருந்து இதே மாதிரி ஒருத்தர் போட்டுட்டு பலன் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. எதுவும் பிரச்சனை இருந்தா எனக்கு நீங்க மெசேஜ் வேணா அனுப்பிச்சு பாருங்க, நம்பர் தரேன், அதுல மெசேஜ் வேணா அனுப்பிச்சு பாருங்க. அதுல என்ன வரும் அப்படின்னா தேவை இருந்தால் மட்டும் ஜாதகம் பார்க்கவும் மெசேஜ் வரும். நான் சொல்றது அதான், உங்களுக்கு நீட் இருந்தா வாங்க. என்னுடைய வாழ்க்கையில 7ல இருந்து Z வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா, அதுக்கு நீங்க வேற யாராச்சும் பாருங்க தான் சொல்லுவேன். அப்ப இங்க டெஸ்ட் பண்றதோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி புலிகேசிக்கு பாராட்டு பாடுற மாதிரி பாடுறது ஜோசியம் கிடையாது. நீங்க ஒரு சிக்கல் இருந்தால் மட்டும் ஜோசியத்தை பாருங்க. அந்த சிக்கலை ஜாதகர் சொல்லிடுவாரு, அது டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா டெஸ்ட் பண்றவங்க நான் சொல்லுவேன், மலேசியால இருந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து எடுத்தோன்னே நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லி நீங்க பொது பலனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. நான் சொன்னேன் சார் எனக்கு சிரிக்கிறதுக்கு நீங்க 2000 ரூபாய் பணம் கட்டி சிரிக்கிறதுக்காக கட்டிருக்கீங்க, பாவம் உங்க காசு வேணும் இல்லையா, உங்க நேரத்தையும் கெடுத்து உங்களுடைய எனர்ஜியை கெடுத்து மலேசியால இருந்து டைம் வேற டைம் வெயிட் பண்ணி எனக்காக கால் பண்ணி உங்களுடைய 2000 ரூபாய் இழந்துடுறீங்க. இது காரணம் உங்களோட ஈகோ. அந்த ஈகோவை எனக்கு நீங்க மார்க்கோ எனக்கு நீங்க சர்டிபிகேட்டோ கொடுத்துட்டு ஈகோவை பாக்குறதுக்கு நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் இப்படி எனர்ஜி சைக்கோ மாதிரி ஏன் பிஹேவ் பண்றீங்க. ஒண்ணு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அவங்க மேல கால் பண்ணி சொல்றப்போ உங்களை நான் டெஸ்ட் வைக்கணும், பேசலாமான்னு கேட்டிருந்தா கூட நான் காசு வாங்காம உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் இல்லீங்களா. இப்ப நீ பலன் சொல்றதுக்காக என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கும் இல்லீங்களா. ஒரு டாக்டர் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, அடுத்த ஆள் வான்னு சொல்லுவாரு இல்லீங்களா. இந்த ஆளை கூட்டு போய் பக்கத்து ஆஸ்பத்திரியில மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு அடுத்த கூட்டு வான்றவர்கள் அது மாதிரி நம்ம பார்க்க தேவையில்ல. அப்ப நீங்க என்கிட்ட விவாதம் பண்றதாகவோ இதா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், சார் உங்கள்கிட்ட நான் பேசணும், உங்களுக்கு ஜோசியம் தெரியல அப்படி இருந்தா நம்ம பேசிருக்கலாம். ஆனா நீங்க வரும்போது என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லீங்களா, நம்ம வந்து அதுல நம்ம என்ன தேடுவோம்னா இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும், இவர் எதுக்கு வந்திருக்காரு, இந்த பிரச்சனை எப்ப சால்வ் ஆகுற மைண்ட் செட். நம்ம வந்து தொழில் பண்றோம் இல்லீங்களா, அப்ப தொழிலுக்குள்ள இருப்போம். டெஸ்ட் பண்ண நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு ரொம்ப ஆரம்பத்துல, இப்பெல்லாம் வரமாட்டாங்க யாரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒருத்தர் வந்துட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஜாதகம் பலன் சொல்லுங்க
சொல்லுங்க. பலன் சொல்லி முடிச்சு இருந்தாலும் செத்து போயிட்டான் அப்படின்னாங்க. நான் சொன்னது ஜாதி தான் பலன் சொன்னேன், ஆளுக்கு பலன் சொல்ல. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா ஒரே நேரத்திலேயே 9,000 பேர் பிறப்பான். நீ கொண்டு வந்து இன்னொருத்தன் ஜாதகம், நான் போட்டது பிறந்த தேதி தானே போட்டேன், அந்த தேதியில பிறந்தவனுக்கு நான் பலன் சொல்லலாம், அது உயிரோடு இருப்பார்ல. அப்ப அது இப்படி ஒரே டயத்துல பிறந்த ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும்னு கேட்டார். அப்ப ரெட்ட குழந்தைல ஒரு குழந்தை செத்து போய் கேள்விப்பட்டதே இல்லையான்னு கேட்டேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்ட குழந்தை நிறைய ஒரு குழந்தை செத்து போகும். இன்னொரு குழந்தை அப்படின்னா படமா இங்கிலீஷ் படத்திலேயே தமிழ் படம் பழைய காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் சொல்லுவாங்க, ரெட்ட குழந்தைக்கு ஒருத்தனை எங்க அடிச்சோம்னா இன்னொருத்தனுக்கு அங்க வலிக்கும் அப்படின்னு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கதை கேட்டு இருக்கிற மாதிரி இவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பான் பொழுது. அப்படி இல்ல, ஒரே டயத்துல ஒரே செகண்ட்ல பிறந்த குழந்தைகள் ஒண்ணு செத்து போது ஒண்ணு உயிரோடு இருக்குது. அப்ப ஒருத்தனுக்கு உயிரோடு இருக்கிறான்றதுக்காக இன்னொருத்தன் செத்து போயிடணுன்ற அவசியம் இல்லை, ஒருத்தன் செத்து போன்றதுக்காக அடுத்த செத்து போடணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி எல்லா ஜாதகமும் யூனிக்கானது. அப்ப நம்ம கேட்டு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். அவங்களை நம்ம வந்து என்னதுங்க, அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறது, அவங்களை கவர்ந்து இழுக்கிறது, அவங்களை நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடிய சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பிசினஸ் பண்றேன், அது தொழில் இல்லைங்களா? ஒரு நான் ஷோ கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் பண்ணலாம். அப்படி பண்றது இல்ல. நம்ம வரவங்களுடைய பிரச்சனை நம்ம பேசி அடுத்த கிளைண்ட்டுக்கு போகணும். வந்திருக்கவங்களுடைய தேவை என்னன்னு பார்த்துட்டு நம்ம போகிறது. ஆரம்ப கால ஜோசியம் இருக்கு இல்லைங்களா? நான் ஆரம்பத்துல கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆர்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். வந்தவங்க நம்ம ஒரு 2 கேள்வி கேட்டோன்னே அவங்க ஆமா இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சந்தோஷம் மாறிடுச்சு. இப்ப வந்து என்னன்னா, ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற என்ன செய்வாருன்னா, எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு கேசரி வைப்பாரு இல்லைங்களா? கவர்றதுக்காக ஹோட்டல் ஆரம்பிச்சு ஃபேமஸா போகும்போது கேசரி ஆர்டர் பண்ணா கூட 2 மணி நேரம் வெயிட் பண்ண வரும்னு சொல்லிட்டு போவார் இல்லைங்களா? அது மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, பழக ரெகுலரா பேச இது அவங்களை கவர் பண்ண தேவையில்லை. நம்ம அவங்களோட பிரச்சனையை கண்டுபிடிச்சா போதும், அவங்க எதிர்க்கு வந்திருக்காங்க அது எப்ப சரியா கண்டுபிடிச்சா போதுன்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டதுனால இப்ப அதை பத்தி எல்லாம் கேர் எடுக்கிறது இல்ல. ஆனால் வரவங்களை சந்தோஷப்படுத்த முடியும், கவர் பண்ண முடியும், அவங்களை இழுக்க முடியும்னா அவங்களோட ஜாதகங்களுடைய வக்ர பரிவர்த்தனை கிரகங்களை கண்டுபிடிச்சாலே போதும். இப்ப நீங்க ஜோசியம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சும்மா உதாரணம் சொல்றேன், ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணுல வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களை மட்டும் பார்த்துட்டு அதோடைய காரகங்கள்னு அடிச்சா போதும். இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல சந்தியில இருக்கு, விளிம்புல இருக்கு. அப்ப சூரியனுடைய காரகங்கள் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணாலே அது சில பலன்களை சொல்லும். ஆளுமை பண்பு, அப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதனால ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்களே சொல்லலாம் படம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஒருத்தர் கவர்ந்து இருப்பதற்கு இந்த ரூல்ஸ் போதும், ஆனா அது தேவையற்றது அப்படிதான் பார்க்கணும். ஓகே சார், இப்ப கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. அதுவும் கிரகமும் பெயரும் தெரிஞ்சா அவங்களோட வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க முடியும். அதே வந்து பேரே சொல்லாம வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு என்னுடைய வாழ்க்கையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கலாங்க. நான் சொல்றது பர்டிகுலரா உங்களுடைய பிரச்சனையை தான் சொல்ல முடியும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் வந்து இதை சொல்லுவேன், எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த கிரகங்கள் இந்த அப்ப உங்களுடைய பிரச்சனை சீரியஸான பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுடைய லைஃப் ஃபுல்லா சீரியஸான பிரச்சனை, அது மட்டும் தான் மையமாவே ஓடிட்டு இருக்கும். அதை மட்டும் மற்ற விஷயத்தை சொல்லணும்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகம் பவரா இருக்குன்னா அவர் அது சம்பந்தமான வேலை பார்ப்பாருன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த வேலையில எனக்கு எப்ப வேலை போகும்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த கிரகங்கள் இவருக்கு இந்த தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம், அந்த தன்மையை இவர் வந்து அனுபவிப்பாருன்னு சொல்லலாமே தவிர எல்லா விஷயத்தையும் ஒரே சப்ஜெக்ட் வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்ப நீங்க வந்து வெறும் யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்ட மாதிரி ஆகி போறோம் இல்லைங்களா? அப்படிலாம் செய்ய முடியாது. காத்து எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு என்ஜின் எத்தனை மைலேஜ் இருக்குன்னு செக் பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தையுமே ஒரே டெஸ்ட்ல கொண்டு வர முடியாது. நம்ம வந்து பேசுறது இவருடைய மைய கரு எது, இவருடைய பிரச்சனை எதுன்ற ரவுண்ட் பண்றதுக்கு இந்த பேர்கள் நம்மளுக்கு உதவுது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தர்மராஜான்னு ஒருத்தருடைய பேர் தர்மதுரை. ஓகேங்களா? தர்மதுரைன்னு இந்த வீடியோ பார்க்கணும் பாருங்க. தர்மதுரைன்னு யாராச்சும் பேர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலையில அடிபடும். அப்ப தலையில அடிபடுன்ற தகவல் மட்டும் தான் சொல்ல முடியும். மீதி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட நிறைய டேட்டா இல்ல, இது ஒரு டேட்டா. அப்ப மேக்ஸிமம் பாருங்க, ஏதாச்சும் கேரக்டர் ஒரு தர்மதுரையை வச்சு இன்னைக்கு வேணா போய் கதை எழுதுங்க, ஒரு 10 வருஷம் கதை எழுதுங்க, 10வது வருஷம் அவருக்கு அடிபட்டுரும் தலையில. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அடிபடணும்ன்றது விதி. அப்ப அதை மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர மீதி எல்லா விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியும். அப்ப வந்து ஏதாச்சும் ஒரு வழியாக எதையாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கலாம் முயற்சி பண்றதா ஜோசியமே தவிர நம்ம ஒண்ணு வெத்தல மை போட்டு பார்க்கல அப்படின்றது. கிரகத்தை வச்சு ஊர் பேரை கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல பிறந்த சூழல கண்டுபிடிக்க முடியுமான்ற கேள்விக்கு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.